தேவைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு வணிகர் தன்னிடம் உள்ள ஒரு பகுதி அரிசியை வந்துட்டு 8% லாபத்திற்கும், மீதி 18% லாபத்திற்கும் விற்பனை செய்ததில் மொத்தம் உள்ள 500 கிலோ அரிசி 15% லாபம் பெற்றார் எனில், அவர் 18% லாபத்திற்கு விற்ற அரிசியின் அளவு அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 500 கேஜி. ஓகேவா? இதுக்கு டோட்டலா வந்து எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா 10%. ஆனால் அதையே அவர் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி சேல் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பகுதியோட அரிசிக்கு வந்து எவ்வளோன்னு இந்த 500 கேஜியை 2ஆ பிரிச்சிருக்காரு. அது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் நான் 1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 1 எக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொன்று 500 மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக? அதில் ஒன்று 8%, இன்னொன்று 18%. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு 10%. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 8% ஆஃப் இந்த இவ்வளோ அரிசிக்கு 500 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 18% ஆஃப் பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 போடுவோம் எக்ஸ். இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க 18%க்கு விற்ற அரிசி தான் கேட்குறாங்க. நம்ம இந்த எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். இது ரெண்டும் ஆட் பண்ணால் டோட்டலுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது 500 கேஜி ரைஸை 10% லாபத்துக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஃபைன் பண்ணோம். எல்லாத்துலேயும் 100 காமனாக இருக்கா, கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போது இது சிம்பிளை பண்ணுங்கள். 8 5 ஆர் 40. அப்போது இது என்ன வரும்? 4000 வருமா? இது மைனஸ் 8x, இது ப்ளஸ் 18x, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5000 வரும். ஓகே, இப்போது இந்த 4000 இன்சைட் வந்துச்சுன்னா 1000 ஆயிரும். இந்த 18xல் 8x போச்சுன்னா 10xன்னு கிடைக்கும். எனக்கு எக்ஸ் தான் வேணும். கரெக்டாக? அப்போ 1000/10. அப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100ன்னு வருது. இப்போ எக்ஸு தான் நம்ம இங்கே எக்ஸ் வந்து 100. அதாவது இந்த 18%க்கு விற்ற அரிசியோட அளவு பார்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கேஜி. அதான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? இதான் இந்த சம்மோட ஆன்சர்.